இன்னும் சொல்றாங்க, அஞ்சலி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னால குழந்தை கஷ்டப்படணுமா? சரி, அவளுக்கு பாலை கொடு. இப்பவே பாலை கொடுக்கணுமாம்மா? அதானே சொல்றாங்க. பாலை கொடுங்க, அத்தை கூட இருப்பாங்க. அஞ்சலி கேக்குறாங்க, அத்தை எதுக்கு? இன்னும் சொல்றாங்க, யாரையோ கூட்டிட்டு வந்திருக்க, நம்ம வீட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க போறாங்கன்னு சொல்ற, அப்படியே கொடுத்து அனுப்பிட முடியுமா? கௌரி, நீ பாலை கொடு, பக்கத்து ஹால்ல வெயிட் பண்றேன். அம்மா, நாளைக்கு வந்து குடுக்கவா? என்ன நாளைக்கா? திலகு இப்ப ஊருக்கு கிளம்புறா, அவளுக்கு பதிலாதான் உன்னை அஞ்சலி கூட்டிட்டு வந்திருக்கா. நாளைக்கு முடியும் உனக்காண்டி, குழந்தை பட்னி இருக்கணுமா? அஞ்சலி என்ன பண்றா? சொல்றாங்க, கௌரி போய் பாலை கொடு. ஸ்வேதா டவுட்டா கேக்குறாங்க, நீங்க நிஜமாலே ஃபீட் பண்ணுவீங்களா குழந்தைக்கு? இன்னும் சொல்றாங்க, முத்தலகு கிட்ட விசாரிச்சதுல சரியா பேசல, இந்த பொண்ணும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். முத்தலகு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு குழந்தைக்கு பால் கொடுங்க. கேக்குறாங்க, என்ன அஞ்சலி எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கா? இஷ்டம் இல்லாட்டி திருப்பி அனுப்பிடு, குழந்தைய கொடுத்து பிரச்சனையாக போகுது. ஒண்ணுமில்ல ஆண்டி, அவ பயந்த சுபாவம், இத்தனை பேர் மிரட்டினா அவ என்ன பண்ணுவா? புரி, மேல என் ரூம் இருக்கு, அங்க நைட்டிய மாத்திக்கோ, குடுன்னு சொர்ணம் வாங்குறாங்க. சொல்றாங்க, நீங்க ஜெனரலாவே நல்லா இருக்கீங்களான்னு நான் பாக்கணும், நானும் வரேன் மேல. அம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். அஞ்சலிமா, இவங்க என்ன செக் பண்றேன்னு சொல்றாங்க, அப்படின்னா நான் பால் கொடுக்கல என்ன ஸ்வேதா கேக்குறாங்க. அஞ்சலி சொல்றாங்க, இதெல்லாம் உன்னோட ஆஸ்பத்திரியில வச்சுக்கோ, இங்க வந்தெல்லாம் பேசாத. ஃபீட் பண்ண மதர் வேணும்னு கேட்டா நீ என்ன சொன்ன? முடியாதுன்னு சொன்ன. கூட்டிட்டு வந்த பொண்ண நீ எப்படி செக் பண்ணுவ? ஆண்டி, குழந்தையோட பாதுகாப்புக்காண்டி நீங்க பக்கத்து ஹால்ல இருங்க, அவ தான் ஃபீட் பண்ணுவா. செக் பண்றதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரி, வாமா. இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. யூஸ்வலா அம்மாவுக்கு நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருக்கான்னு நாங்க செக் பண்ணுவோம், அப்பதான் ஃபீட் பண்ணவே அலோவ் பண்ணுவோம். அலோவ் பண்ண மாட்டேரா? டெலிவரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் செக்அப் எல்லாம் பழைய இருக்குமே. இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன், சம்திங் ராங் அத்தை. சொல்றாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது அத்தை. சொல்றாங்க, உண்மையா நான் கண்டுபிடிக்கிறேன், அவ ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு பால் கொடுக்கட்டும், எப்படி ஏத்துக்கிறாளோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். எலியம்மா, நான் இந்த ட்ரெஸ்ஸ மாட்டினாலும் என்னால ஃபீட் பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. நைட்டி தானே மாத்திக்க சொல்றேன், மாத்திட்டு வா. இதெல்லாம் எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கல்யாணம் கூட ஆகல, தாயா பசியாத்துறது எனக்கு எப்படிமா புரியும்? ஒரு மாதிரியா இருக்குமா, விட்டுருங்க, நான் இப்படியே போயிடுறேன். விளையாடுறியா கௌரி? நீ போனேன்னா நான் தான் மாட்டுவேன். நான் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், நீ தானே பொய் சொல்றேன்னு சொன்ன. பாதிலே பின் வாங்கினா என்னோட நிலைமை என்ன ஆகுறது? இன்னும் பிள்ளைய தூக்கிட்டு வராங்க. அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, எங்க கௌரின்னு. நைட்டி மாத்த போயிருக்கா ஆண்டி. கௌரி, குழந்தைய புடிமா, தொட்டில இருந்துதான் தூக்க தெரியாது, கையில இருந்து வாங்க தெரியாதா? இவ எது சொன்னாலும் முழிக்கிறா. அவ பயந்த சுபாவம், நீங்க மிரட்டினா அவ மிரண்டு தானே போவா. குழந்தைய வாங்கு கௌரி சொல்றாங்க. கௌரி கிட்ட இந்த டவலை போட்டுக்கோ, இந்த பாலை கொடுத்துரு, ஓகேவா? கொடுத்துரு. என்ன ஆண்டி இங்க உட்காந்துட்டீங்க, நம்ம போய் ஹால்ல உட்காரலாம். என்ன ஹால்ல இரு அஞ்சலி, நான் இங்கதான் இருப்பேன். இந்த அழுக ஆரம்பிக்குது. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, நீங்க வேணா இங்க இருங்க, எனக்கு கூச்சமா இருக்கு, நான் ஹால்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பால் குடிக்கிறாளா? இப்பதாம்மா குடுக்க போறேன். ஒருவேளை பால் குடுக்கறதுக்குள்ள குழந்தைக்கு அடுத்த வேளை பசி வந்துரும் போல இருக்கே. அவ குடுத்துருவா. கௌரி சாமர்த்தியமான ஆளு. குடிக்கிறாளா கௌரி? குடிச்சிருவாம்மா. கௌரி, இன்னம்மா குடிக்கல? மீனாட்சி, ஒரு பாலை கூட நிம்மதியா அவங்களால குடுக்க முடியல. வாங்க ஆண்டி, நீ குழந்தைக்கு பாலை கொடு, நான் இங்கேயே இருக்கேன். திருப்பியும் அழுக ஆரம்பிக்குது. அம்மா குடிக்க மாட்டேரா? குடு கௌரி. குசு குசுன்னு பேசுற, பால் குடிச்சாலா இல்லையா? நகரு நீ. அவ பால் குடிக்கிறா, படுத்தாதீங்க ஆண்டி. நீ ஏதோ பண்ற, நகரு. நான் எதுவும் பண்ணல, போங்க ஆண்டி. மீனாட்சி, பால் குடிக்கிற முடியும், நான் இங்கதான் இருப்பேன். அஞ்சலி பால் பாட்டில மீனாட்சி தட்டி விட்டுறாங்க. சொர்ணம் பாக்குறாங்க. இது பழைய பாட்டில், திருந்தவே மாட்டேன் அஞ்சலி. முத்தலகு பேரை சொன்ன உடனே பால் பாட்டில தள்ளி விடுதுமா குழந்தை. குழந்தைய வாங்கிக்கோங்க, எனக்கு பயமா இருக்கு. மீனாட்சி, உனக்கு எதுவும் புரியாத வயசு, என்ன மறுபடியும் காட்டி கொடுத்துட்டேல்ல. சொல்றாங்க, அத்தை நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கே சந்தேகமா இருக்குன்னு. கேக்குறாங்க அஞ்சலி கிட்ட, எந்தெந்த விஷயத்துல போட்டி போடணும்னு இல்லையா? தாய்ப்பால் கொடுக்கணும்னு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்றாங்க, நான் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், என்னையே ஏமாத்திட்டா அஞ்சலி. தாய்ப்பால்னு பால் பாட்டில வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்பாம நான் போய் நின்னது சரின்னு ஆயிடுச்சுல்ல.
இதுக்கும் ஒரு காரணம் சொல்லுவிய. சூரியால பசியாத்த முடியாதுன்னு நீ போட்ட திட்டத்திலேயே தெரிஞ்சிருச்சு. சரி, நான் சொன்னது தானே சரி. நீங்களா கற்பனை பண்ணாதீங்க. அவளுக்கு நாள் அதனால ஹெல்ப் பண்ண. போலீஸ் மாதிரி காவலுக்கு இருக்கீங்க. அவளுக்கு ஷையா இருக்கு, அதனாலதான் அவளால ஃபீட் பண்ண முடியல. நீ சொல்றாரு உனக்கு தான் அஞ்சலி ஷையா இருக்கணும். பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மையாயிராது. அஞ்சலி சொன்னதுனால தானே சொன்னீங்க பொய். அதனால குழந்தை பலியாகுது. தான் பிறந்ததுல இருந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ உங்களை காட்டி குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சு வைக்கலான்னு பாக்குறா. அவ எதை நினைச்சு வேணாலும் பண்ணலாம். நானும் முத்தலும் கிளம்பி போயிருந்தா குழந்தை உயிருக்கே ஆபத்து. மனசாட்சின்னு இருந்துச்சுன்னா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புங்க. ஃபீட் பண்றேன்னு சொல்லி குழந்தைய கஷ்டப்படுத்துறீங்கன்னு நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதான் நடிச்சேன் அப்படின்னா சாரின்னு கேட்டுட்டு கிளம்புங்க. ரெண்டே சாய்ஸ் தான். ரெண்டெல்லாம் இல்ல மாமா, சீட்டிங் வேலை தான் பண்றாங்க. அஞ்சலி சொல்லி கொடுத்து நடக்குது. சொர்ணம் சொல்றாங்க, அதான் ஆதாரமே இருக்கே. பால் கொடுக்க முடிஞ்சவளுக்கு பால் பாட்டில் எதுக்கு? மேல அவ என்ன நிரூபிக்க போறா? சொல்றாங்க குற்றவாளி கௌரி இல்ல அஞ்சலி. என்ன மன்னிச்சிருங்க. அஞ்சலி அம்மா தான் பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க கேட்டதும் நான் இங்க வந்தேன். நான் உங்க குழந்தைன்னு சொல்றீங்க, உங்க குழந்தைக்கு ஏன் துரோகம் பண்றீங்க? மீனாட்சியை பெத்தெடுக்காத முத்தலகு கிட்ட இருக்க பாசம் கூட உங்ககிட்ட இல்லம்மா. அதை என் விஷயத்த பாத்துட்டேன். நான் காசுக்காண்டி வந்தவதான். இப்படி ஒரு தப்ப பண்ண மனசாட்சி இடம் கொடுக்கலமா. கேஸ் ஆகும் கூட நான் பயப்படல, என் மனசாட்சிக்கு தான் நான் பயப்படுறேன். நினைச்சிருங்க சார் சொல்லிட்டு போறாங்க. ஒரு நிமிஷம்னு சொல்றாங்க. பெரியம்மா அந்த காசை கொடுங்க. சொல்றாங்க பணத்துக்காண்டி எந்த ஒரு தவறும் பண்ணாத, இந்தா வச்சுக்க. வேணும்னா பேச்சு மில்லுல இருப்பா, போய் பாரு. ரொம்ப நன்றிம்மா. பூமி அஞ்சலி கிட்ட இருந்து மீனாட்சிய வாங்குறாரு. பூமி மீனாட்சிய வாங்கினா அங்க முத்தலகு. மீனாட்சி முத்தலகு கூட தான் இருப்பா. ஏலகிரி ட்ரிப்புக்கு வருவா. என் மாதிரி ஒருத்தியோட குழந்தை இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல. மீனாட்சி கிட்ட இருந்து முத்தலக பிரிக்க முடியாது. அவங்களுக்கு நான் பக்கபலமா இருப்பேன். ஆனத பாரு, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். முத்தலகு மீனாட்சியோட ஏலகிரிக்கு கிளம்புறோம். என்னை மீறி யாரு வர்றாங்கன்னு நான் பாக்குறேன். வருவாளா முத்தலகு? இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்தி.